எம்மாடி, யாரும் பாத்திரக்கூடாது. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இதை கொண்டு போய் ஏதாவது குப்பையில கடாசிட்டு வந்துடணும். ஆமாக்கா, நீங்க குப்பையில கடாசினாலும் இது எந்திரிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்துடாதா? வந்தா வந்துட்டு போட்டுண்டி. ஆனா இதுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இனிமே நம்ம வீட்டுல யாருக்குமே தொல்லை தராது. நாளைக்கு தானே வீட்டுக்கு பால் காய்ச்சு, வீட்டுக்கு வந்து ஏதாவது தொல்லை கொடுத்துச்சுன்னா இல்ல பெரிய பிரச்சனை பண்ணுச்சுன்னா உங்க புருஷன் வேற இவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாதும்மா. அவர் முழுக்க முழுக்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சில வருஷம் பிரிஞ்சிருந்தாருல குடும்பத்தை விட்டு. அதுக்கு காரணம் அம்மா அக்கா தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவமாயிட்டாரு இவங்க மேல. சீக்கிரம் ஆமா, எங்கேயாவது போய் வீசிட்டு வந்துடலாம். அக்கா, இதை வீச முடியாது. வீசுனா நம்ம கையை பிடிச்சிட்டே வந்துடும். மெதுவா போய் குப்பை தொட்டி பக்கத்துல சாய்ச்சி வச்சுட்டு வந்துடணும். அறிவு கட்ட கிளவி, எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதே பொழப்பா போச்சு. பொம்பளையா இவ மட்டும் புருஷனோட இருப்பாளாம், மகள்களோட இருப்பாளாம். ஆனா மருமகள் புருஷன் இல்லாம இருக்கணுமா? நல்ல நல்லப்பா. இப்படி இருந்தா மகள்களுக்கு எப்படி நல்ல புருஷன் வருவான்? அக்கா அக்கா, இங்க பாருங்க. நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நீங்க என் கூட நடக்கிறதுக்கு 5 அடி எடுத்து வைக்கணும். ஏம்மா, நேரம் தெரியாம விளையாடாதம்மா. நான் வேற யாராவது பார்த்துட்டா ஏதாவது கடத்திட்டு போறேன்னு நினைச்சுக்கிட போறாங்கன்னு பயந்துட்டு வர்றேன். கொஞ்சம் சீக்கிரம் நடமா, போய் போட்டுடலாம். நீங்க வேற யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நாட்டுல மாமியா தொல்லை இருந்துட்டு தான்க்கா இருக்கு இன்னைக்கும். அக்கா, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு சுமி? உங்க 2 நாத்தனாங்களையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்கலாம். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஐயோ வேணாம்மா. இதை தூக்கிட்டு வர்றதுக்கு காரணம் இது என் தங்கச்சி வாழ்க்கையில ரொம்ப குடைச்சல் கொடுக்கு. ஆனா அவளுக்கு எப்படினாலும் விட்டு விட்டு போய் தானே தீரணும். கல்யாணம் பண்ணிட்டு வேணாம். அது வயசுக்கு வந்த பிள்ளைங்க வேற, ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அக்கா, இப்ப வயசுக்கு வந்தவங்களுக்கும் பிரச்சனை தான், வயசு வராதவங்களுக்கும் பிரச்சனை தான், கிழவிங்களுக்கும் பிரச்சனை தான்க்கா. அப்ப இந்த கிழவியை மட்டும் போய் போடலாமா? சரி வா, அப்ப வீட்டுக்கு கிளம்பலாம். ஐயோ வேணாம், நான் சும்மா சொன்னேன். எப்படியும் இந்த கிழவி காலையில வீட்டுக்கு வந்து நிக்க தான் போகுது. போட்டுட்டு வரதுனால எந்த பயனும் இல்லை. அதை தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அக்கா, இங்க படுக்க வச்சிருவாக்கா. பார்த்து செய்டி, சீக்கிரமா வா, வீட்டுக்கு கிளம்பலாம். சரிக்கா, போட்டாச்சு. வாங்கக்கா, கிளம்பலாம். ஏண்டி கிறுக்கிகளா, என்னையா கொண்டு வந்து குப்பையில போட்டு போறீங்க? நாளைக்கு உன் வீட்டுக்கு எப்படி பூஜை நடக்குதுன்னு நான் பார்க்கேன். புது வீடா கட்டுற? புது வீடு எனக்கு, ரோடு உனக்கு. உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அவன்கிட்ட என்ன சொல்லி துரத்தணுமோ ஒன்று அப்படி வீட்டை விட்டு நான் துரத்தலை. பாரு, நான் யாருன்னு உனக்கு நாளைக்கு தெரியும். சித்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னது, சொல்லுமா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவும் பெரிய சித்தியோட தங்கச்சி இருக்குதுல்ல, அதுவும் பாட்டியை தலைக்கு மேல வச்சு தூக்கிட்டு போனாங்க. அதுவும் தூங்கிட்டு இருக்கும் போது. என்னது, தலைக்கு மேல வச்சு தூக்கிட்டு போனாங்களா? என்னடி சொல்ற? ஆமா சித்தி, அது ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. நாளைக்கு பால் காய்ச்சலையும் ஏதாவது ரகலை பண்ணுமோன்னு அதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்துடும். அது தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுல காமெடியை பார்க்கணும் சித்தி. பாட்டி அழுங்காம குழுக்காம அக்கா என்ன பண்ணாங்கன்னா தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அம்மா வழி சொல்ல அக்கா போக, அம்மா வழி சொல்ல அக்கா போக, அப்படின்னு ஏதோ போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு தோணுது சித்தி. என்னது? பாட்டி கொடுத்த தொல்லைக்கு எப்படியும் அக்காவும் அம்மாவும் பாட்டியை எல்லையை தாண்டி எல்லையை போய் கடந்து விட்டுட்டு வந்தாலும் வந்துருவாங்க. ஐயோ, அவங்க 2 மகன்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிருமே. நாம இதுக்கு சொல்லணும். நம்ம கிட்ட கேட்டா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட வேண்டியதுதான். செம காமெடிக்கா. அந்த கிழவி காலையில எழுந்து பாக்குமா, அந்நியாரும் குப்பையா இருக்குமா, அது எப்படி ஷாக் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆமாடி, சுத்தி குப்பையா இருக்கும். ஐயோ, என்ன இது, நம்ம எங்க இருக்கோம், எந்த இடம் இது? ஏதாவது லூஸ் தனமா புலம்புவோம். போறவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ பைத்தியம்பா, அதுதான் குப்பையில கண்டு பொறலுது, இப்படிதானடி பேசுவாங்க. அது செஞ்ச வேலைக்கு குப்பை தொட்டியில போட்டுருக்க கூடாது. நேரா கொண்டு போய் நரகத்துல விட்டுட்டு எமன்ட்டையே நீங்க பாத்துக்கோங்க, இல்லைன்னா உங்க இடத்தையும் இந்த கிளவி 2 ஆக்கிரும் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கணும். அக்கா, என்னக்கா பண்ணிருக்க? நீ என்ன லூசா? வந்துட்டாடி மாமியாருக்கு பறிஞ்சு பேச. மாமியார் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அம்மா அம்மா அம்மா
சுத்துவாங்க லூசுங்க, அது கூட சேர்ந்து இன்னொரு லூசு இது. என்னடி எதுக்குடி கத்திட்டு இருக்க? பாப்பா ஏதோ சொல்றாளேக்கா, எல்லாம் உண்மையா இல்ல சும்மா பாப்பா ஏதாவது உளறாளா? அவ உன்கிட்ட என்ன சொன்னான்னு சொல்லு, உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது வந்துக்கா, உன் மாமியாவை பத்தி தான் கேட்க வந்தேன்னா அதை பத்தி கேட்காத. ஆமா அது எல்லாம் உண்மைதான். அக்கா உங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க அக்கா. ஏய் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பால் காய்ச்சிக்கு கடையில சீக்கிரமா எந்திக்கணும். நீங்க 2 பேரும் போய் படுங்க போங்க, நான் மீதி பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரேன். ஆ அம்மா ஏம்மா அடிக்கிற? நீ லூஸ் ஆயிட்டியா? ஏண்டி அவசரம் கொடுக்க? உன்னை நான் சொல்ல சொன்னேனா? நான் வந்து சொல்லுவேன்ல, எதுனாலும் அவசரமா போய் வாந்தி எடுத்துட்டு வந்துடுறது சொல்ற எல்லாத்தையும். ஆனா படிப்புல இதெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. நீ பேசுங்கன்னு நினச்சிக்கோ, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நான். அம்மா அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதம்மா. அப்ப அமைதியா போய் படுப்போ. ஆத்தாடி இவங்க செஞ்சதை உண்மையை சொன்னா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாமே. பெசாடிய வாயை மட்டும் இருக்கணும், இல்லைன்னா இவங்கள மாதிரி நம்மளும் கஷ்டப்படுவோம். நம்ம என்னைக்குமே சாப்பிடணும், படிக்கணும், தூங்கணும், திருப்பி எந்திக்கணும், சாப்பிடணும், படிக்கணும், தூங்கணும். இதுதான் நம்ம கொள்கை. வேலைக்கு போறத பத்தி ஏதாவது யோசிப்பியாடி? நீங்க ஏன் 8 மாதிரி வளைஞ்சு நிக்கிறீங்க? நீங்க நேரா நில்லுங்க. ஆமா உனக்கு எப்படி கல்யாணம்? உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான்க்கா. அடியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, லூசா நீ? வாயை மூடிட்டு இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணிச்சிருக்கேன் பயந்துட்டாங்க. அக்கா நீ லூசா? நம்ம மாமியாவா அந்த மாதிரி தூக்கி போய் போட்டுட்டு வந்துருக்காங்க. அந்த பிள்ளைல ஏதாவது கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ற. நீ என்ன லூசு சொல்லி பேசுற? என்ன நான் நாட்டு உனக்கு சீ இல்லடி சும்மா சொன்னேன். படிக்கிற பிள்ளை அதை எப்படி பண்ணுவேன்? ஒரு காலேஜ் படிக்கணும், அதில் வேலைக்கு அனுப்பணும், அவள் காலையில் சொன்னதும் அடிக்கிற முயற்சி பண்ணணும். அப்புறம் அதெல்லாம் நிறைய கடற்கரை அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்காக நம்ம உனக்கு பேச சொன்னது இல்லை. போய் எல்லாரும் தூங்குங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு பால் காய்ச்சி நினைச்சு. நீங்களும் அப்படியே இருங்க, எதையும் காமிச்சுக்கூடாதீங்க வெளியில. ப்ளீஸ் பெரியக்கா, ப்ளீஸ் சின்னக்கா, சொல்றதை கேளுங்கக்கா. நம்மளுக்கு இது நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான ஃபங்க்ஷன். வீடு வாங்குறது சும்மா ஒன்றும் கிடையாது. அப்படி வாங்கி வச்சு கட்டி இதெல்லாம் பெரிய விஷயம்க்கா. அதை என்ஜாய் பண்ணலாம். பிரச்சனை வாழ்க்கை முழுக்க வந்துட்டு தான் இருக்கும். அது பிறகு பார்த்துக்கலாம்க்கா.